எல்லாரும் தண்ணீ குடிக்கணும், தண்ணீ குடிக்கணும்னு சொல்றாங்களே தவிர, எவ்வளோ தண்ணீ குடிக்கணும் அப்படிங்கிற சரியான ஒரு டீட்டெயில்ஸ் வந்து யாரும் சொல்ல மாட்றாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, இந்த ரீல் உங்களுக்காக தான். முழுசா பாருங்க. மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ரொம்ப சிம்பிளான ஒரு கணக்கு சொல்றேன். நீங்க ஒரு 20 கேஜிஸ் இருக்கிறீங்கன்னா, நீங்க வந்து 1 லிட்டர் வந்து எடுக்கலாம். அதாவது உங்களுடைய எவ்ரி 20 கேஜிஸ்க்கு 1 லிட்டர் வாட்டர் எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 70லேருந்து 80 கிலோ இருக்கிறீங்கன்னா, நீங்க ஒரு நாளைக்கு 4 லிட்டர் வாட்டர் வந்து கண்டிப்பா எடுக்கலாம். இந்த 4 லிட்டர் வாட்டர நீங்க வந்து முழுசா எடுக்காம, ஒரே நேரத்தில எடுக்காம, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 2 லிட்டர், செகண்ட் ஹாஃப்ல 2 லிட்டர் அப்படிங்கிற மாரி நீங்க எடுக்கலாம். அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படிங்கிறது காலைல எழுந்ததுலருந்து லஞ்ச் வரைக்கும். செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிறது லஞ்ச் முடிச்சுட்டு டின்னர் வரைக்கும். கூடுமான வரைக்கும் உங்களுடைய வாட்டர் ட்ரிங்கிங் ஹேபிட்ட ராத்திரி 8:30 மணிக்கு மேல கன்டின்யூ பண்ணாதீங்க. அது உங்க தூக்கத்த கெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், கல்ப்பா சாப்பிடாம கொஞ்சம் கொஞ்சமா சரி விகிதமா ஒரு நாள் முழுக்க இந்த 4 லிட்டர் நீங்க சாப்பிடுறது மூலமா நிச்சயமா உங்களால வந்து என்டையர் டே ஹைட்ரேட்டடா இருக்க முடியும். இப்ப 20 கேஜிஸ்க்கு 1 லிட்டர்ன்னு சொல்லிட்டேன். நீங்க ஒரு வேள 100 கிலோ இருந்தீங்கன்னா, நீங்க 5 லிட்டர்லாம் குடிக்கணுங்கிற அவசியம் இல்ல. அதிகபட்சம் 3லிருந்து 4 லிட்டரே போதுமானது. நீங்க சாப்பிடுற உணவு, காய்கறிகள்லயும் தண்ணி இருக்குது. அத கவனத்துல வச்சுக்கோங்க. இந்த மாரி நெறைய டிப்ஸ்க்கு மறக்காம கோச் முத்துவ ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் நெறைய விஷயங்கள் பேசலாம்.